இருக்குமே. துப்யமோ நிர்பர கர்ஷ வருஷ விவசா வேசஸ்புடா விர்பவத் பூயஸ்யாபல பூஷிதே சுசுகிருதம் பாவேஷு நிர்பாசதே ஸ்ரீமத் கோகுலமண்டனாய மகதே வாசாம் விதூரஸ்புடன் மாதுர்யைகரசர்ணவாய மகசே கஸ்மை சிதஸ்மை நமக. நாராயணியத்தினுடைய 14வது தசகத்துல நாராயண பட்டத்திரி கபிலாவதாரத்தினுடைய பெருமையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்காக வர்ணிச்சுருக்காருன்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு முன்னோடியாக முதல் ஸ்லோகத்துல மனுவனுடைய பெருமைகளை எல்லாம் மறுபடியும் பட்டத்திரி நமக்கு ஞாபகப்படுத்துறாராம். மனுவானவர் பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டு உலகத்தை படைப்பதற்காக சதரூபையோட சேர்ந்துட்டு தான் குருவாயிரப்பா பலவிதமான சிருஷ்டிகளை எல்லாம் அவர் உண்டு பண்ணாராம். அதாவது இந்த மனுமகாராஜாவுக்கு 2 பிள்ளைகள் அவரால் முதலால சிருஷ்டிக்கப்பட்டா. அவனுக்கு உத்தானபாதன்னு பேரு, இன்னொருத்தருக்கு பிரியவிரதன்னு பேரு. அதே சந்தர்ப்பத்தில் ஆகுதி, பிரகூதி, தேவகூதி என்ற ஒரு 3 பெண்களையும் இவர் சிருஷ்டிச்சாராம். யாரு? மனு சதரூபை 2 பேருமாக சேர்ந்துட்டு அதிலேந்து தோன்றியதுதான் உலகத்தினுடைய பல கிரமங்கள். இவருடைய பெண்கள் இருக்காளே, மனுமகாராஜாவினுடைய பெண்கள்ல ஆகுதி என்பவளை ருச்சின்ற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதன் மூலமாக சந்ததிகள் ஏற்பட்டது. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த ஆகுதி ருச்சி தம்பதிகளுக்கு பகவான் மகாவிஷ்ணுவே யஜ்ஞ நாராயணனாக வந்து அவதாரம் பண்ணானாம். யஜ்ஞவராக சுவாமியினுடைய சரித்திரத்தை கேட்டோம். இதுல யஜ்ஞ நாராயணனாக பகவான் அவதாரம் பண்றான். அதே மாதிரி பிரகூத்தின்னு 2வது பெண்ணை பிரம்மாவனுடைய பிள்ளையான தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த தக்ஷனுடைய சரித்திரங்கள் தாக்ஷாயினி அதெல்லாம் பின்னாடி வர தசகங்கள்ல விவரமா வர்ணிக்க போறார். 3வது பெண்ணோட பேரு தான் தேவகூத்தின்னு பேரு. அதாவது உத்தானபாதன் பிரியவர்த்தன் 2 பிள்ளை, ஆகுதி பிரகூதி தேவகூதி. அதுல ஆகுதியை ருச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிரகூதிய பிரம்மாவனுடைய பிள்ளையான தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்ப தேவகூதிக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும். அத 3வது பொண்ணான தேவகூதியத்தான் இவர் கர்தமர்ன்ற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத இந்த தசகத்துல சொல்ல போறார். அந்த கர்தமருக்கும் தேவகூதிக்கும் தான் பகவான் மகாவிஷ்ணு 15வது தசகத்துல தான் கபிலவாசுதேவனாக அவதாரம் பண்ணி தங்க அம்மாவனுடைய தேவகூதிக்கு உலகத்தினுடைய பெருமைகள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், மனிதன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள், பக்தி யோகத்தினுடைய சாதனங்கள், சாங்கிய யோகத்தினுடைய பிரபாவங்களை எல்லாம் கபிலவாசுதேவனாக உபதேசம் பண்ண போறார். அப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல இந்த தசகத்துல 14வது தசகத்துல பட்டத்திரி சொல்றது இப்படி 2 பிள்ளைகள் 3 பெண்களோட அந்த 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு குருவாயிரப்பா மற்றொரு பொண்ணான தேவகூதியோடையும் தன்னுடைய மனைவியான சதரோபையோடையும் நிஜமல் தீரமல் தராயகீனோ சரிதல் தே கதையல் சுகம் நினாய வைவஸ்வத மன்வந்தரம் பூராவும் ஒருவித இடையூறும் இல்லாமல் ஆனந்தமா கழிச்சாராம். அதாவது இவர் சிருஷ்டி ஆரம்பிக்கச்சேதா இரண்யாக்ஷன் அந்த தொந்தரவெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மன்வந்தர காலம் குடும்ப நிர்வாகத்தை பண்ணிண்டு லோக நிர்வாகத்தை பண்ணிண்டு ஒரு மன்வந்தர காலம் மனுவால எப்படி சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னு பட்டத்திரிக்கே ஆச்சரியமா. அப்படி இருக்க முடிஞ்சதுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நிஜமல் தராமல் தராஜகீனோ சரிதல் தே கதையல் சுகம் நினாய. குருவாயிரப்பா தங்களுடைய தியானம், தங்களுடைய சரித்திரத்தை சொல்றது கேட்கறது இதே வைபவத்தோட இவர் இருந்தாராமேன்னு பட்டத்திரி மனுவனுடைய இந்த ஒரு வைபவத்தை தொடர்கிறார். தொடரட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் நாம் அனைவருக்கும் கவனத்தில் இருக்கோம். திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை மார்க்கத்தின் நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய போந்தவாக்கம் கிராமத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைவதற்காக பலிபீடத்தையும் கொடிக்கம்பத்தையும் தாண்டி கருடனை தரிசித்து இதோ கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆகா, இங்கு அழகான ஒரு ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைந்து கொண்டிருக்கின்றோம். மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி இருவரும் நமக்கு அழகான தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆஞ்சநேயனுடைய திருநாமமானது சர்வ மங்கள பக்த ஆஞ்சநேயர் என்று இங்கு அமைந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமாகும். ஏனென்றால் தலவரலாறானது கூறுகின்றது, இவர் சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்லபவராகவும்
பிரார்த்தனையினுடைய வரப்பிரசாதியாகவும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் ராம பக்தனாக ராமதாசனாக இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். இதோ அவருடைய திவ்ய தரிசனம். மூலசுவாமியான இந்த சர்வமங்கள ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்திலே இவர் பக்த ஆஞ்சநேயராகவும் இருப்பதால் இரண்டு கைகளையும் தாசபாவத்திலே கூப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியோடு இவரை தரிசிக்கின்றோம். ஆகா, காண கிடைக்காத சிறிய திருவடியினுடைய திருவடி தரிசனத்தையும் அடைகின்றோம். ராமனை பார்த்த ஒரு ஆனந்தத்திலே, ராமநாம தியானத்திலே எப்போதும் எத்திர ரகுநாத கீர்த்தனம் என்று கண்களை மூடிக்கொண்டே ஆனந்த பாஷ்பத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் இந்த சன்னதியிலே கண்களை அகல திறந்து கொண்டு சிந்தூர காப்பையும் தான் சார்த்திக் கொண்டு நமக்கு அழகாக காட்சியை அளிக்கின்றார். அதே போன்று உற்சவமூர்த்தியும் சர்வ மங்கள பக்த ஆஞ்சநேயராக மூலவர் போன்றே இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு தாமரை பீடத்திலே தன்னுடைய திருவடியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான திருவடி தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். மூலமூர்த்தியை போன்றே இவரும் கண்களை திறந்து கொண்டு ஆச்சரியமான ஒரு காட்சியை நமக்கு அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய மதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் என்ற இந்த கமனீயமான விக்கிரகத்தினுடைய திவ்ய காட்சியோடு கோயிலை வரம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆகா, இங்கு ஆழ்வார்களுக்குள் சேஷ்டரான பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் அமர்ந்த திருக்கோலத்திலே அழகான ஒரு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, எந்த பாஷ்யக்காரருடைய 1000வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த ராமானுஜரும் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு ஒரு காட்சியை அளிக்க இந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். சமனுஸ்மிருததாவதங்கிரியுக்மக சமனு பங்கஜ சம்பவங்க ஜன்மா. அந்த மனுவானவர் குருவாயிரப்பா ஒரு மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம் பூராவும் ஆனந்தமா கழிச்சுட்டு இருக்கார். எந்த விதமான ஒரு கவலையும் இல்ல. லோக சிருஷ்டியும் தன் பிள்ளை பொண்கள் மூலமாக அவரவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆரம்பிச்சாச்சு. தேவகூதி என்ற ஒரு பொண்ணு மாத்திரம் கல்யாணத்துக்கு இருக்கா. அப்போ ஒரு மன்வந்தர காலம் ஒத்தரால எந்த கஷ்டமும் இல்லாம குடும்ப நிர்வாகம் லோக நிர்வாகத்தை பண்ணிட்டு இருந்ததற்கு காரணம் பட்டத்திரி ஸ்லோகத்தை அழகா முடிக்கிறார். குருவாயிரப்பா சரிதம் தே கதையல் சுகம் நினாய. தங்களுடைய சரித்திரங்களை கேட்டு 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 தங்களுடைய சரித்திரங்களை சொல்லி ஆனந்தப்பட்டு பிரேம பக்தியினால திளைச்சிருக்கிறதுனால இவருக்கு இது முடிஞ்சது நாராம். அப்ப எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க இந்த ஸ்லோகத்துல. குடும்ப வாழ்க்கையில நாம் எந்த விதமான மனக்லேசமும் கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷத்தோட நிம்மதியாக நம்ம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரே போஷகம் எதுன்னா பகவத் கதாஸ்ரவணமா. அத கதை எம்பெருமானுடைய கதைகளை எப்பப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ நாம நம்முடைய காதுகளால சிரவணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் சிரவண மார்க்கம் உயர்ந்த மார்க்கமாக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கத்தை மனு மகாராஜா கடைபிடிச்சதுனால தான் அந்த காலத்திலேயே சரிதல் தே கதையல் சுகமோனினாய அவருடைய பிரேம பக்தியானது சிறந்ததாக இருந்தது. அதனால என்னாச்சு, ராஜாவா இருந்தா கூட அவருக்கு வைராக்கிய சிந்தனை வந்துருத்தான். அந்த வைராக்கிய சிந்தனை ஒருத்தனுக்கு வந்துருத்துனா ஊரிலேன் காணியில்லேன் உறவு மற்றொருவல் இல்லேன்னு ஆழ்வார்கள்லாம் கதர்வாளே. அதுக்குத்தான் பிரேம பக்தின்னு பேர். எல்லாம் இருந்தா கூட எதுலையுமே பற்றில்லாமல் பற்றுக பற்றற்றான் பற்றனை அப்பற்றும் பற்றுக பற்றுவிடற்குன்னு யார் இருக்காளோ அவெல்லாம் வைராக்கிய சம்பன்னர்கள்னு பேர். முற்றும் துறந்தவர்கள் அப்படி இருக்கிறது ஆச்சரியமே கிடையாது. குருவாயிரப்பா எதையுமே துறக்காம சகல போகங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மனு மகாராஜா சரிதம் தே கதையல் சுகம் நினாய ஆத்மா ராமஸ்ய முனஜோ நிர்கிரதாப்யுரக்ரமே குர்வந்திய ஹைது கிம் பக்தியம் இத்தம் பூத குணோகரிகே. பாகவத ஸ்லோகம் இது. மனு மோட்சத்துல நாட்டமுள்ளவராக எதிலும் பற்றற்றில்லாதவராக அவர் இருந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணல. ராஜாவா இருந்துட்டு இவர் இருந்தார். அதனால பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். மகாராஜாவே உன்னுடைய தியானத்தினால எந்த கவலையும் இல்லாம ஒரு மன்வந்தர கல்பம் கழிச்சார்னு சொன்ன சுகர் முதலிய மகரிஷிகள் ஆத்மா ராமர்களாக கர்ம பந்தத்துல அவ தான் பிடிக்காம இருந்தா கூட அவ என்ன பண்றா, உன்னுடைய கதாசிரவணத்தை அவ விடுறது இல்லையே. சுகர் வியாசாதி மகரிஷிகள்லாம் எல்லாத்தையும் திறந்தவா.
எதுலயுமே பற்று கிடையாது. அப்படிப்பட்டவாளுக்கு கூட ஒண்ணு திறக்க முடியலையா? எதை திறக்க முடியலன்னா பகவானான ஒன்ன தியானம் பண்றதோ, மகாவிஷ்ணுவான உன்னுடைய திவ்ய தரிசனத்தை விடுறதோ, உன்னுடைய சரித்திரங்களை எங்க சொல்றானோ அங்க உட்கார்ந்து சிரவணம் பண்ணாம இருக்கிறதோ முடியலையே. அப்படியே ஒரு முகூர்த்த நேரம் பால் கறக்கிற நாடி தங்காத சுகபிரம்ம மகர்ஷி கூட உன் கதையை கேட்கறதுக்காக சொல்றதுக்காக 7 நாட்கள் கங்கை கரையில உட்கார்ந்தாரே, அவர் தன்னுடைய தகப்பனாரான வியாசரிடத்துலனா உன் கதையை பொறுமையா உட்கார்ந்து கேட்டிருக்கணும். அதனால சரித்தம்னு உன்னுடைய கதாசிரவணம்னு வரும்போது எல்லாத்தையும் துறந்தவர்களோ துறக்காதவர்களோ ராஜாக்களோ மகான்களோ மகர்ஷிகளோ ஆச்சாரிய சிரேஷ்டர்களோ எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஈடுபாடு ஏற்படுத்துறது எதுன்னா, தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோர நினைந்துருகி ஏத்தி நாளும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் பேராழி எம்மானை போராழி அம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் என்று கொளோ புரளும் நாளே. குலசேகர பெருமாள்னு பேரு. மகாராஜா மனு மாதிரி குலசேகரர் ஒரு மகாராஜா. ராஜாவா இருந்தா கூட இப்ப இந்த ஸ்லோகத்துல மனுவை எப்படி வர்ணிக்கிறாரோ அப்படி இருந்தவர். அதனால தான் குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வார் அப்படின்ற ஒரு பெயர் அவருக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, சுகங்களுக்கு நடுவுல இருந்தா கூட உன்னுடைய கதாசிரவணம் குலசேகர பெருமாள் தினமுமே ராமாயணம் கேட்காம மத்த பொழுதுல தான் காரியத்தை செலுத்தவே மாட்டாராம். அதனால தான் அவருக்கு அந்த உயர்ந்த கீர்த்தியானது ஏற்பட்டது. அதே போல குருவாயூரப்பா, இந்த மனுவனுடைய வம்சத்துல நீ பின்னாடி வரப்போற, அவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல அவனை வச்சேன்னு சொன்னா, நிஜமல் தரமல் தராயகீனம் சரிதல் தே கதையல் சுகம் நினாஜ. உன்னுடைய சரித்திரத்தை கேட்டு பொழுத சந்தோஷமா ஓட்டினானாமேன்னு முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், பிரம்மனில் மகனாய் தோன்றி வேதமில் சுரம் புத்தானம் அரணனே உனது பாதம் பற்றி உள் புகழை பாடி பிரம்மல் வல்தரத்தை பிழையின்றி கழித்து வந்தால் திறமிகு அன்பர் காக்கும் தெய்வமே குருவாயூரப்பா என்று இந்த ஸ்லோகத்தை தமிழ் பாசுரத்தோடு கேட்டோம். நாராயணி அந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி 14வது தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த ஆலயத்தின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.